ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால என்னோட வாழ்க்கை படகு ஒரு ஸ்டேபிளாவே இல்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நான் ரொம்ப அமிழ்ந்து போறேன், நான் ரொம்ப சோர்ந்து போறேன், மூழ்கி போற மாதிரி எனக்கு உணர்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னு பாப்போமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30-31. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேதுரு கடல் மேல நடக்கிற ஒரு சம்பவம். ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றத அதை பார்த்து, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கணும் அப்படின்னு பேதுரு கேக்குறாரு. உடனே இயேசுவ நீ நடந்து வா அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரும் ஒரு விசுவாசத்துல என்ன பண்றாருன்னா கடல் மேல நடக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சம்பவங்கள் நம்மளுக்கு தெரியும். வசனம் அழகா சொல்லுது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு இயேசுவை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கான். அந்த நேரத்துல கொஞ்சம் அப்படி திரும்பி அந்த சிச்சுவேஷன் பாக்குறான், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலையை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். இயேசு மேல அந்த போக்கஸ் அப்படியே டர்ன் ஆகி அந்த சூழ்நிலை மேல போகும்போது அதை பார்த்து அவன் பயந்து அவன் விசுவாசத்துல குறைவுள்ளவனா காணப்பட்டு அவன் அமிழ்ந்து போகிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே அப்படிதான். நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயந்து நம்ம அமிழ்ந்து போகிறவர்களா இல்லாம, நம்ம ஆண்டவரை மாத்திரம் போக்கஸ் பண்ணி அவரை மாத்திரம் நம்ம நோக்கி நடந்து போகும்போது நம்ம பயங்களை எல்லாவற்றையும் மேற்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களா நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிங்கறதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை. நீங்க ஆண்டவரை மாத்திரம் நோக்கி நடங்க, ஆசீர்வாதங்களை காண்பீங்க. ஆமென்.